1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து இதை தனியாக ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த வெண்டைக்காயில் பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் இப்படி மூடி வைக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப அதில் இருக்கிற எல்லா பிசு பிசுப்பும் போயிடும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் இந்த பிசுப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து காய் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை வந்து நல்லா மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா இந்த காயிலே வேகட்டும். நல்லா ட்ரை ஆகணும்னா நல்லா வதக்கி விட்டு இறக்கணும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.